லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். நாடு முழுவதும் 113 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். தமிழகத்தில் 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்களுக்கு புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் மருத்துவக் கல்லூரிகளை துவங்குவதற்கு அரசு மருத்துவக் கல்லூரிகள் அதே போன்று தனியார் மருத்துவக் கல்லூரிகளை துவங்குவதற்கும் அனுமதி கேட்டிருந்த நிலையில் தேசிய மருத்துவ ஆணையம் இந்த கல்வியாண்டில் நாடு முழுவதும் 113 மருத்துவக் கல்லூரிகளை துவங்குவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதில் பல்வேறு மாநிலங்கள் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக 22 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தில் 14, ராஜஸ்தானில் 12, தெலுங்கானா மாநிலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் துவங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 8 கல்லூரிகளும், மத்திய பிரதேசத்தில் 7 மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்டை மாநிலமான ஆந்திரா மாநிலத்திற்கு 7 கல்லூரிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி, அதே போன்று விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி, காஞ்சிபுரம் மாவட்டம் பெண்ணலூரில் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி, விழுப்புரம் மாவட்டம் அவனம்பட்டில் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் முட்டத்தில் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி என்று 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. இதோடு சேர்த்தால் தமிழகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை 28ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளுடைய அந்த முந்தைய 11 மருத்துவக் கல்லூரிகள் ஏற்கனவே மத்திய அரசு அனுமதி வழங்கியிருந்தது. அந்த கல்லூரிகளில் கூடுதலாக இடங்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரத்தில் தமிழக அரசு இந்த மயிலாடுதுறை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத 6 மாவட்டங்களுக்கு 6 கல்லூரிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக மத்திய அரசிடம் வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த பட்டியலில் தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் குறித்த அறிவிப்பு இடம்பெறவில்லை. பல்வேறு விதிமுறைகளை பூர்த்தி செய்யாததன் காரணமாக நடப்பு கல்வியாண்டில் அந்த அறிவிப்பு வெளியாகவில்லை என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே அடுத்த கல்வியாண்டில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான அறிவிப்பு வெளியாவதற்கு வாய்ப்புகள் என்ற தகவலையும் மருத்துவக் கல்வி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தமிழகத்தில் தற்போது இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதன் மூலம் அரசு ஒதுக்கீட்டு இடங்களும் அதிகரிக்கும். இதனால் தமிழகத்தைச் சேர்ந்த அந்த மாநில இடஒதுக்கீட்டில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சங்கரன், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.